Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து chicken fried rice. Chicken fried rice வந்து street ஸ்டைல்ல நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் ரைஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் ரைஸ் எடுத்து ஊற வெச்சி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். ஊற வெச்சி நல்லா உதிரியா நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்க உதிரியா வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க நீங்க வேக வைக்கும்போது. அதுக்கு அப்புறமா ரைஸ் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா முட்டை வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம செய்ய போகிற இந்த ரைஸோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு பிளேட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வேண்டியது, அதுக்கு வேண்டியது எல்லாம் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து ஒரு சின்ன பீஸ் சிக்கனு, அதை வந்து நான் 65 பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம்ஸ் சிக்கன் இருந்தால் போதும். கேபேஜ் வந்து ஒரு சின்ன பீஸு. கேபேஜ் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். 2 பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு 2 பீன்ஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சாஸ் ஐட்டம்ஸ் வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம ஃப்ளேம் வந்து நல்லா ஹைல இருக்கணும், லோ ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தோம்னா சிக்கன் வந்து நீங்க மார்னிங் வந்து உங்களுக்கு குக் பண்ணிட்டு மீந்த சிக்கன் பீசஸ் இருந்துச்சுன்னா 65 பீசஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஈவினிங் டைம்லயோ நைட் டைம்லயோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு மீந்த சாப்பாடுல கூட பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ அடுத்தது நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு ஓவரா ஃப்ரை ஆக தேவையில்லை, லைட்டா வந்து நீங்க ஃப்ரை பண்ணா போதும். ஒரு ஷாப்ல வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வாங்கும் போது அவங்க அஜினோமோட்டோ இந்த மாதிரிலாம் நிறைய சேர்ப்பாங்க, ரீயூஸ் ஆயில்லாம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஹெல்த்தியா பண்ணது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது 2 பச்சை மிளகா கீறினதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து நீங்க சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையானது வெறும் மிளகாய் தூளும் பெப்பர் பவுடர் தான் நம்ம கரெக்டா தேவைப்படும். இப்போ நான் 1 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து குக் பண்ணும்போதே சால்ட் போட்டிருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரீன் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஃப்ளேவர் இன்னும் நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம 1/2 கப்பு குக் பண்ணிருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது சாப்பாடு, நல்ல ஸ்மெல் வருதுங்க. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பைசியாக தான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸும் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.